அபிஷேகா அவர்கள் மித்ராவிற்கு சமீபத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றவங்க தான் மித்ரா மற்றும் அபிஷேகா. இதில் மித்ரா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே க்ளோஸான ஒரு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிருச்சு. அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு ஷோக்கே கலந்துக்கிட்டாங்க. அண்ட் நிறைய மெடிக்கல் ரிலேட்டடாக அவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வாலண்டியர்ஸாக அவங்க அப்பாவுக்கு பண உதவி கொடுத்து மெடிக்கல் கண்டிஷனுக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி மித்ராவோட அப்பா தவறி போயிருந்தார். இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. மித்ரா அவர்கள் அவங்க அப்பாவை பற்றி ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் சோசியல் மீடியாவிலே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள், சரிகமபா நிகழ்ச்சியில் இருந்தவங்க, சரிகமபா ஜட்ஜஸ் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா இறந்தது அன்னைக்கே தெரியும். அண்ட் ஒரு சிலர் நேராக போய் பார்த்துருக்காங்க, ஒரு சிலர் மித்ராவுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் அபிஷேகா அவர்கள். மித்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட சோசியல் மீடியா பேஜை பார்த்தா கூட தெரியும். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் அவங்க எடுத்த அதிகமான புகைப்படங்கள் இவங்க 2 பேர்த்து தான் இருக்கும். அந்தளவுக்கு வெரி க்ளோஸ். அவங்களோட அப்பா, அதாவது மித்ராவோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அபிஷேகா அவங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு நேராக மித்ராவோட ஃபேமிலியை பார்க்க போயிருக்காங்க. அங்கே அவங்களோட அப்பாவுக்கு மரியாதை செஞ்சுட்டு அண்ட் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அபிஷேகா மித்ராவுக்கு பண உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. குறிப்பாக நீ கண்டிப்பாக இந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய தேவை இருக்கும், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை மித்ராவோட கையில் அபிஷேகாவோட அம்மா கொடுத்துருக்காங்க. மித்ரா ஸ்டார்டிங்கில் வாங்க மறுத்தாலுமே அபிஷேகா அவர்கள் எனக்கும் அப்பா மாதிரி தான், இந்த நேரத்தில் உனக்கு இது தேவை, ப்ளீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மித்ரா கையில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. வெளியில் மிகப்பெரிய அளவில் யாருக்கும் தெரியலை. அந்த சோசியல் மீடியாலையுமே ரொம்பவே ஷட்டிலாக தான் அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் சமீபத்தில் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்து நிறைய பேர் அபிஷேகா அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு, ஏன்னா அவ்வளோ சின்ன வயசுலேயே கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இந்த ஷோக்கு வந்திருந்தாங்க. அவங்கள விட எவ்வளோ திறமையான நபர்கள் இருந்தாலுமே நிறைய போராடி அந்த இடத்துக்கு முன் வந்திருந்தாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அபிஷேகா அவர்களோட மெச்சூரிட்டி தான். அந்த சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதை விட இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு நிறைய பேசுவாங்க, நிறைய அறிவோடு இருப்பாங்க. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நண்பியோட அப்பா இறந்தபோது கூட நேரடியாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பண உதவி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு பாராட்ட தெளி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதனால தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அபிஷேகா சீசனில் இருக்கும்போதே ரொம்ப மெச்சூர்டாக தான் நடந்துப்பாங்க. இதெல்லாம் பார்க்க டைட்டில் வின் பண்ணதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.